அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து குக்கிங் விளாக் தான். காலையில் எழுந்திரிச்சதுமே ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடித்தா தான் அந்த நாளே நமக்கு மூவ் ஆகும். டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ராகியும் கம்பும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்க மாவு. இதில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணியை தெளித்து இந்த மாதிரி பொட்டு மாவு பதத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம பொட்டு வேக வைக்க போகிறோம். தேங்காய் நம்ம இதிலையே மிக்ஸ் பண்ணி வேக வச்சாலும் சரி, இல்லைன்னா பொட்டு வெந்ததுக்கப்புறம் அதுலேயும் கூட தேங்காய் பூவை சேர்த்து சாப்பிட்டோம்னா அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம பொட்டு வேக வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான். 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். பொட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற வேண்டியது தான். வேணும்னா நம்ம இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். காலையிலேயே லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டுமே சமைக்கிறவங்க இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாக சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் காலையில் வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே மதியானம் லஞ்சுக்கு சமைக்க போகிறேன். வாங்க அப்படியே பார்க்கலாம். மதியானம் லஞ்சுக்கு பெருசாக ஒன்றும் செய்யலை, ரசம் தான் வைக்க போகிறேன். ரசம் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி ரசம் வைப்பாங்க. நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் பூண்டு, தக்காளி, அப்புறம் அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட மிளகு சீரகம் ரெண்டையும் சேர்த்து அதுலேயே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸியில் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கிடுவேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சிட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்க மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சேர்த்துக்கலாம். அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயை. இப்போ ரசத்தை தாளித்து விட்டுக்கலாம். பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை 3 போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுலேயே கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரசத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரசம் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த பக்கம் சோறும் கொதிச்சிட்ருக்கு. ரசத்தை வந்து நம்ம கொதிக்க வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து பொங்கி வந்து நிற்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ரசம் கொதிச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரசம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இறால் தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நிறையா வெங்காயம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிற வேண்டியதான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இறாலை இதோடு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கிடுவோம். இப்போ இதுலேயே நம்ம உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம்.
தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மிளகு ஜீரக பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இறால் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், ஸோ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்படியே நம்ம குக்காக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இறால்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த தண்ணியிலே அது வந்து நல்லா குக்காகட்டும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை நம்ம சுருள நல்லா வதக்கணும்னா டேஸ்டியான இறால் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து ஒயிட் ரைஸ் கூட ரசத்தை ஊற்றி இந்த இறால் ரோஸ்ட்டையும் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.